பாருங்க, இந்த கொஸ்டின் இப்போ வந்து குரூப் 2ல கேட்டிருக்காங்க. என்னன்னா, மேஜையும் நாற்காலியும் வாங்குறாரு. ஆனால் எத்தனைன்னு தெரியல. மொத்தம் 2ம் சேர்த்து 12 வாங்குறாரு. எவ்வளோ டோட்டல் ப்ரைஸ் எவ்வளோனா ரூ. 500 அவர் டோட்டல் ப்ரைஸ் வாங்குறாரு. இது வந்து மேஜோட விலை எவ்வளோ? ரூ. 50. நாற்காலி விலை எவ்வளோ? ரூ. 40 வாங்குறாரு. எனில் நாற்காலி மற்றும் மேஜையின் விலையின் விகிதத்தை என்னன்னு கண்டுபிடி சொல்கிறாங்க. சரிங்களா? சரி, ஓகே. நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு மேஜை வந்து ஒரு மேஜை வாங்குறாரு. இதில் நாற்காலி அப்போ எத்தனை வாங்கியிருப்பார்? 11 வாங்கியிருப்பார். ஏன்னா அவர் டோட்டலாக மொத்தம் வாங்கினது எத்தனை பொருள் வாங்கியிருக்காரு? 12. 12ல் ஒரு மேஜைனா மீதி எவ்வளோ இருக்கும்? 11 நாற்காலி வாங்கியிருப்பார். சரி, மேஜோட விலை எவ்வளோ? 50 ரூபாவா? ஒரு மேஜைனா 50. நாற்காலி விலை வந்து 40 ரூபா. 11 40 440. சரி, இப்போ ரெண்டையும் கூட்டினா என்ன வரும்? 490. சரி, ஆனால் அவர் மொத்தம் டோட்டலாக எவ்வளோக்கு வாங்கியிருக்காரு? 500 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. அப்போ இந்த இது வராது. இப்போ அடுத்தது மேட்ச் ஒன்றா, அடுத்தது 2 மேட்சை வாங்குறான்னு வைங்க. 2 மேட்ச்சுக்கு எவ்வளோ வரும்? 2 50 100. அதேமாரி 2னா அப்போ இதில் எத்தனை வாங்கியிருப்பார்? 10 வாங்கியிருப்பார். 12 பொருள் தானே, அப்போ 10 வாங்கியிருப்பார். ஒரு நாட்கள் 40னா 10 40 எவ்வளவு? 400. ஓகே, கண்டுபிடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், வாங்கிய நாற்காலி மற்றும் மேஜைன்னு கூட. ஆனால் இங்கே கொடுத்தது ஃபஸ்ட்டு மேஜையின் விலை, நாற்காலி விலை ரெண்டாவதாக கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆன்சர் என்ன கண்டுபிடி சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு நாற்காலி மற்றும் மேஜையின் விலை விகிதத்தை கண்டுபிடி சொல்கிறாங்க. சரி, ஃபஸ்ட்டு நாற்காலிக்கு எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 400. விலையின் விகிதம் 400 ஈஸ்ட்டு மேஜை எவ்வளவு? 100. ஓகேவா? இப்போ இது எப்படி பண்ணலாம் பாருங்கள். இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல். மீதி 4:1. ஆன்சர் இருக்கான்னு பாருங்கள். இல்லை. என்னென்னா, கொஷின் வந்து தமிழில் தப்பாக கேட்டிருக்காங்க. இங்கிலீஷில் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த நம்பர்ஸ் ஆஃப் த சேர் அண்ட் டேபிள்ஸ் பர்ச்சேஸ்டு? அதாவது எத்தனை டேபிள் எத்தனை சேர் வாங்கியிருக்காங்களோ அதுக்கு ரேஷியோ கண்டுபிடி சொல்கிறாங்க. சரியா? அப்போ அதுக்கு நம்ம ரேஷியோ கண்டுபிடிச்சா என்ன வரும்? மொத்தம் இதில் எத்தனை சேர் வாங்கியிருக்காரு? இது 2, இது 10. நாற்காலி மொத்தம் இதில் எவ்வளோ வாங்கியிருக்காரு? 10. அந்த 10 இங்கே எழுதிக்கிறேன். ஈஸ்ட்டு மேஜை எத்தனை வாங்கியிருக்காரு? 2. ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்? 5:1. ஆன்சர் எங்கே இருக்குது பாருங்கள். பாருங்கள், ஏ ஆப்ஷன் அதான் கரெக்ட். இன்னொன்று, நம்ம கவர்மெண்ட் என்னென்னா, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு வர பசங்க மேக்ஸிமம் தமிழில் தான் படிச்சிருப்பாங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் தமிழ்லேயே இப்படி கொஸ்டின் நீங்கள் தப்பாக கேட்டீங்க அப்படின்னா, அடுத்தது அவங்க போகிறப்ப என்னன்னா மென்டலி வந்து ரொம்ப அப்செட் ஆயிடுறாங்க. அடுத்த கொஸ்டின் எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு தெரியாமல் அதுலேயே அப்செட் ஆயிடுறாங்க. சரியா? இது எப்படி நீங்கள் இது பண்ணுற, எனக்கு என்னமோ இது வந்து மேக்ஸிமம் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணுறீங்களோன்னு எனக்கு தெரியுது. இதில் தயவுசெய்து இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் ஒரே மாதிரி கொஷின் கேளுங்க. ஏன்னா நம்ம பசங்க ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. அதனால் 2 கொஷின் நீங்கள் கேட்குறப்ப கொஞ்சம் 2 சைடும் கரெக்டாக கேளுங்க.